வணக்கம். வெல்கம் பேக் டு விடியலை பியூட்டி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்லரில் பண்ணக்கூடிய கோல்டன் ஃபேஷியலை வீட்டில் இருந்தபடியே எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் இன்க்ரீடியன்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தென் கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிளென்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கிளென்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் டொமேட்டோ எடுத்திருக்கேன், அதாவது தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இது நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னு வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னில் வந்து எந்த ஒரு டேமேஜும் பண்ணாமல் ஸ்கின்னில் வர்ற பிம்பிள்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை வந்து நான் உரலில் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன், மிக்சியில் போடல. ஸோ நல்ல ஜூஸ் கெட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து ரா மில்க் எடுத்துருக்கேன். இந்த ரா மில்க் வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோவாக காமிக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் உள்ள அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது கூட வந்து ஜூஸ் எடுத்துக்கிறேன் 1 டீஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தயிர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், பால் ஊற்றுக்கல அப்படின்னா. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணிக்கலாம். பார்லரில் வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே நேச்சுரலாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து 100% ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ அதை இப்போ நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கலாம். பால் சேர்த்துருக்கனால நம்ம ஃபேஸை வந்து நல்ல வெண்மையாக்குறதுக்கும் நம்ம ஃபேஸில் உள்ள அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ கூடவே நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம். தக்காளியும் வந்து நம்ம ஸ்கின்னை ஒயிட்டன் ஆக்கிறதுக்கும் அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் நம்ம ஃபேஸை வந்து நான் எப்போவுமே வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுவும் இல்லாமல் அந்த பிம்பிள் உள்ள ஃபேஸுக்கெலாம் வந்து இந்த தக்காளி வந்து பெஸ்ட்டு ரெமெடியாக இருக்கும். ஸோ பிம்பிள் உள்ளவங்க தாராளமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பச்சை பாலும் தக்காளி ஜூஸும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு சர்க்குலர் மோஷனில் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஸ்கின்னில் வந்து பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முதல் ஸ்டெப்லேயே வந்து நம்ம மசாஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்ம நெக்ஸ்ட் போகும்போது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து தக்காளி சேர்க்கும் போது வந்து அவங்க ஃபேஸ் வந்து அரிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது அது ஒன்றும் தெரியாது. இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். நீங்கள் டிஷ்யூ இருந்தால் கூட டிஷ்யூவில் வைப் பண்ணிக்கலாம். நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போவே வந்து நல்லா ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கணும். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ரவை எடுத்துருக்குறோம். நீங்கள் ரவை இல்லை அப்படின்னா நீங்கள் சுகர் எடுத்துக்கலாம். சுகர் வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ரைஸ் மாவு கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 1 டீஸ்பூன் ரவை கூட வந்து 2 டீஸ்பூன் நான் தக்காளி ஜூஸ் ஆட் பண்ணி நான் ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறேன். இது நல்ல ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மெத்தடில் நம்ம ஸ்க்ரப்பிங் யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் உள்ள முகத்தில் உள்ள பருக்கள், புதுசாக வர்ற பிம்பிள்ஸ், கட்டிகள் இதெல்லாம் இருந்தாலும் எந்த ஒரு ஆபத்துமே, அதாவது எந்த ஒரு பிரச்சனையுமே உண்டு பண்ணாது, ஸ்ப்ரெட்டும் ஆகாது. ஏன்னா வந்து ரவை வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ரொம்ப வந்து அது ஹாஷாலாம் இருக்காது. ரொம்ப சாஃப்டாக நல்லா க்ளோவாக கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை வச்சு ஸ்க்ரப் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப நம்ம ஃபேஸை வந்து எக்ஸ்போலியேட் பண்ணுறதுக்கும் நம்ம மேலும் மேலும் வந்து க்ளோவாக கொண்டு வரத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரவையில் வந்து ஹாஸான பார்ட்டிக்கல் எதுவும் இல்லாதனால நம்ம ஃபேஸில் ஒன்றும் பண்ணாது. இதே நீங்கள் சுகர் உங்களுக்கு ஓகே அப்படின்னா சுகர் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ரைஸ் ஃப்ளவர் கூட எடுத்துக்கலாம். ஸோ பார்லர்லாம் வந்து நல்லா மசாஜ் பண்ணுவாங்க. ஸோ மசாஜ் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுலேயே வந்து நம்ம ஃபேஸ் வந்து க்ளோவாக கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும் போதும் சரி, நீங்கள் கிளென்சர் பண்ணும்போதும் சரி, மசாஜ் பண்ணுறது ரொம்ப நல்லது. மூக்கோட இந்த சைட்லலாம் நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். இந்த ரவை வந்து கீழே வந்து கொஞ்சம் திப்பியாக இருக்கனால கீழே விழுந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து நம்ம பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா
சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் வாஷ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேஸை பார்த்தா உங்களுக்கே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் வந்து சூப்பரான டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ ரொம்பவே நல்லா சாஃப்டாக க்ளோவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வந்து கோல்டன் ஃபேஸ் பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு முல்தானி மட்டி எடுத்துருக்கிறேன். முல்தானி மட்டி எந்த பிராண்டு வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ எல்லா அளவுகளுமே ஒரே அளவுகளில் எடுத்துக்கலாம். இந்த ஸ்பூனில் தான் நான் எடுத்துருக்கேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கடலை மாவு எடுத்துக்கிறேன். கடலை மாவு வந்து நம்ம ஃபேஸில் உள்ள அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எனக்கு மெயினாக ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சந்தன பவுடர் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சந்தன பவுடர் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கியிருக்கிறேன். அதுவும் ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துக்கலாம். இப்போது அதுக்கு தேவையான தக்காளி ஜூஸ் கலந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விடாமல் நம்ம லாஸ்ட்டாக ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். அது என்ன அப்படின்னா மஞ்சள் தூள். இது வந்து நான் கிழங்கு மஞ்சள், அதாவது விரலி மஞ்சள் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நான் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த மஞ்சள் செட் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கோல்டன் ஃபேஷியலை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுட் வரலாம், இந்த ஃபேஸ் பேக் டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு. கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். பட் நம்ம வந்து ஒரு ஃபேஷியல் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணால் தான் அது வந்து நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். இன்ஸ்டன்ட் க்ளோ, ஒயிட்டனிங் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதுக்காக வந்து இந்த 2 ஸ்டெப்பையும் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. பிம்பிள் ஆக்னி உள்ளவங்களுக்குலாம் இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதில் நம்ம சந்தனம் கலந்துருக்கோம், தக்காளி கலந்துருக்கோம். ஸோ அதனால் நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவே நல்லா கேரிங்காக பார்த்துக்கும். இப்போது என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஈவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெக்குக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். நெக்கு, காதுலாம் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் ஈவனாக இருக்கும். கண்ணை சுற்றி தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். பார்லரில் வந்து வெள்ளரிக்காய் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து இதவே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட குக்கும்பர் இருந்ததுனாலும் அதை ஒரு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே இல்லை அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து ஒரு ஸ்லைஸாக கட் பண்ணி அதை அப்படியே வந்து கண்ணில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னாவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுவும் இல்லை அப்படின்னா இதவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் இதவே அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் முணுமுணுன்னு ஊறுற மாதிரி இருக்கும், அப்படியே அரிக்கிற மாதிரி இருக்கும். வாவ், அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. என்னோடய நெக்குக்கும் என்னோடய ஃபேஸுக்கும் நெக்குக்கும் பார்த்தா பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்களே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஸோ எங்கேயா ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஷியல் பண்ணிட்டு போங்க, சூப்பரான எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நலமுடன் வள வாழ்த்துக்கள்.